வேண்டுதல் நிறைவேற வேண்டுமா? ஒருமுறை முருகனை இப்படி வழிபட்டு பாரு. வேலும் இணையில்லை, பயனுண்டு பயமில்லை என்பார்கள். முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து அதனால் குழந்தை பாக்கியம், வேலை என பல வரங்களை பெற்றவர்கள் ஏராளம். பல காலமாக தீராத நோய், இரவே தீராது என நினைத்த பிரச்சனைகள் என பலவும் நிறைவேறிய அற்புதம் நடந்து வருவதாக அனுபவத்தால் முருகனின் அருளை பெற்ற பல பக்தர்கள் சொல்லுவதை கேட்பது உண்டு. அப்படி முருகனிடம் வேண்டிக் கொண்ட தம்முடைய வேண்டுதலும் நிறைவேறுவதற்கான எளிய பரிகாரத்தை செய்தாலே போதும். உங்களுடைய நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு மிகவும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு உடனடியாக ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதனாலேயே முருகனை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உலகம் முழுவதும் கோடான கோடி பக்தர்கள் முருகப்பெருமானை நம்பி வழிபட்டு வருகின்றனர். முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் உங்களுக்கும் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயம் பலன் தரும். மொத்தம் 9 வாரங்கள் இதை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிப்பதற்குள் நீங்கள் முன்வைத்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன் முதலில் உங்களின் வேண்டுதல் எதுவோ, எது உடனடியாக நடக்க வேண்டுமோ அந்த வேண்டுதலை ஒரு காகிதத்தில் எழுதி 4ஆக மடித்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வையுங்கள். பிறகு காகிதத்தை எடுத்துக்கொண்டு முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கும் முருகப்பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். அப்படி செல்லும் போது சிகப்பு அரளியால் மாலை கட்டி எடுத்து செல்லுங்கள். இந்த மாலையை முருகனுக்கு சாத்திவிட்டு வேண்டுதலை எழுதி வைத்திருக்கும் காகிதத்துடன் முருகப்பெருமானின் சன்னதியை இட்டு நிதானமாக சுற்றி வாருங்கள். ஆலயத்தை அல்லது சன்னதியை வலம் வரும்போது யாருடனும் பேசக்கூடாது. மனதிற்குள்ளாக ஓம் சரவணபவா என்னும் 6 எழுத்து மந்திரத்தை சொல்லியபடி வலம் வாருங்கள். மொத்தம் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். மந்திரத்தை சொல்லியபடியே 8 முறை சாதாரணமாகவும் 9வது முறை அடிப்பிரதர்சனமாகவும் வலம் வாருங்கள். இதுபோல் தொடர்ந்து 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யுங்கள். 9வது வாரம் 3 ரோஜாப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு சாற்றி உங்களின் குடும்பத்தில் இருப்பவர்களின் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து விபூதி பிரசாதத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விபூதியை தினமும் வெற்றியில் இட்டுக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிப்பதற்கு முன்பாகவே உங்களின் வேண்டுதல் நிறைவேறும். உங்களின் வேலையை அவருடைய வேலையாக கையில் எடுத்து முருகப்பெருமான் செய்து முடிப்பார். அப்படி நடக்கவில்லை என்றாலும் நீங்கள் வேண்டுதல் முடித்த ஓரிரு வாரங்களுக்குள்ளாகவே உங்களின் வேண்டுதல் நிறைவேறுவதை காண முடியும். ஓம் சரவணபவா.